இன்னைக்கு பார்த்து கிரிச்சு கிரிச்சின்னு கத்திக்கிட்டு இருக்க அணில் குஞ்சுகள்லாம் எஸ்.ஏ. சந்திரசேகர் அப்பாவுடைய வீடியோவை எடுத்து போட்டு பார்க்கணும். இந்த 7G ரெயின்போ காலனில அப்பாக்காரர் இப்படி அடிப்பார்ல, அது மாதிரி நீலாம் அடிச்சுக்கிட்டு அழுகணும். எஸ்.ஏ. சந்திரசேகர் வளர்த்து விட்டதே திராவிட இயக்கங்கள் தான். உனக்கும் இங்க மேடையில இருக்கக்கூடிய யாராவது ஒருவருக்கும் 1 மணி நேரம் மேடையில டிபேட் போட்டு பெரியாரை பத்தி பேசுவோம், அம்பேத்கரை பத்தி பேசுவோம்னு டிபேட் வைப்போம். கீழே இருக்கிறவங்களையும் சேர்த்து ரைட்டு வைப்போம். பங்காளி நீ மட்டும் ஜெயிச்சுட்ட. இது சினிமா கிடையாது. பின்னாடி கையை கட்டிக்கிட்டு இப்படின்னு உடனே அப்படியே எலும்பு முறிவு மருத்துவர் வேலை எல்லாம் நீ பார்க்க முடியாது. இங்க பாலத்துல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாண்டது, இந்த குரங்கு வேலை, இந்த குருவி வேலை எல்லாம் இங்க பார்க்க முடியாது. ஒரே மேடை, லைவ் கேமரா போடுவோம். நீ விசுவாசமா நினைக்கக்கூடிய உன்னுடைய சேனல்ஸ், பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வா. அவங்க முன்னாடியே டிபேட் நடத்துவோம். போராடி நீ ஜெயிச்சிரு. போராடலாம் வேணாம். 4 டிபேட்டுக்கு நறுக்குன்னு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிரு. நீ எங்களை ஆளுவதற்கு தகுதி இருக்குன்றத கூட நாங்க நினைக்கலாம். எங்களோடு அரசியல் பேசுவதற்கே தகுதி இல்ல. இத்தனை நாட்களா அரசியல் பேசாத ஒரு தற்குறி திடீர்னு நெய்வேலியில ரெய்டு வந்ததுக்கு பிறகு பேசுதுன்னா வாட என்னன்றத கண்டுபிடிப்போமா மாட்டோமா? இது என்ன பீகாரா? இது என்ன உத்தரப்பிரதேசமா? தமிழ்நாடு மாப்ள உன்னைய மாதிரி 100கணக்கான அப்பன் தாத்தனெல்லாம் பார்த்துட்டு வந்து நின்னுகிட்டு இருக்கோம். இல்லாட்டி ஒரு 10 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு மேடையை போட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சி, அந்த ரேஞ்சே அதுக்கு கொடுக்க கூடாது. நீ உன் வாழ்க்கையில சந்திக்கிற முதல் தேர்தலும் இதுதான், கடைசி தேர்தலும் இதுதான். சவால் விடுறேன். ஒரே ஒரு மேடை போட்டு சனாதனம்னா என்னன்னு பேசிவிடு. நீ பேசு. சனாதனத்தை ஒழிப்பதெல்லாம் வேணாம். சனாதனம் நம்மளை எப்படி எல்லாம் கடந்த காலங்களில் அடிமைப்படுத்தி இருந்ததுன்னு பேசுறேன். உனக்கு தெம்பு இருந்தா, தில்லு இருந்தா, திராணி இருந்தா செய்யி. அனைவரும் சமம் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே யாரும் கோச்சுக்குருவாங்களோன்னு பகவத்கீதையை கையில வாங்கின தற்குறி. உனக்கு இங்க இருக்கக்கூடிய சமூக சூழலையே புரிந்து கொள்ள முடியாது. நல்ல பட்டை அடிச்சுக்கிட்டு ருத்ராட்ச கொட்டையை போட்டுக்கிட்டு திராவிடர் கழக மீட்டிங்ல வந்து உட்காரக்கூடிய பல தாத்தாக்கள்ல என் தாத்தாவும் ஒரு ஆளு. எங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாத்தாவும் அப்படி வந்து உட்கார்ந்தாளுங்க. நீ எங்க கிட்ட வந்து பகுத்தறிவு பத்தி பேசக்கூடிய பெரியாரை நான் பாடம் எடுக்கிறேன். உனக்கே பெரியார் யாருன்னு கட்சி ஆரம்பிக்கிற அன்னைக்கு தான் தெரியும்.